வெல்கம் டு கல்லாப்படி தமிழ். இனி நம்ம பார்க்க போற காணொலி இன்னைக்கு தியேட்டர் ரிலீஸா இருக்கும் திரைப்படம் ஹாப்பி ராஜ் படத்தின் திரைமசனம். இந்த திரைப்படத்தில் நடிகர் ஜிவி பிரகாஷ்க்கு கம் பேக் ஆகுமா ஆவாதா? இந்த திரைப்படத்தில் நடிகர் ஜிவி பிரகாஷ், ஜார்ஜ் மரியான், அப்பாஸ், ஸ்ரீ கௌரி பிரியா மற்றும் பல நடிச்சு வெளியே வந்திருக்கும் திரைப்படம் ஹாப்பி ராஜா. இந்த திரைப்படத்தோட கதை என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கல்லாப்படி தமிழ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க பார்ப்போம். இந்த திரைப்படத்தில் கதாநாயகனோட அப்பா ஜார்ஜ் மரியான், அவர் பார்த்தீங்கன்னா வாத்தியார். அந்த வாத்தியார் அவரோட உருவத் தோற்றத்தை வச்சும் அவரோட நிறம் ரொம்ப கருப்பாக இருப்பார். ஒரு கிராமத்தில் எப்படி இருப்பாங்க நிறைய பேர் வில்லேஜில், அந்த மாதிரி அவரோட நிறத்தை வச்சு ஸ்கூல் பசங்க என்ன பண்ணுவாங்க, அவரோட பேர் வச்சு கூப்பிடாம அவரோட உருவப்படத்தை வரைஞ்சி குதிரை முட்டை வாத்தியார் அப்படின்னாங்க. அதாவது குதிரை முட்டை கூட வாத்தியாரை சேர்த்துக்கிறாங்க. குதிரை முட்டை வாத்தியார் சொல்லி அவர் ஒவ்வொருத்தரும் கிண்டல் பண்ணுவாங்க. சரி, அப்படியே கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவரும் விட்டுருவார். ஆனால் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அவரோட பேரே மறைஞ்சி குதிரை முட்டை வாத்தியார்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில் கதாநாயகனுக்கு அப்பா கூட போகிறதுக்கே அசிங்கப்படுறான். 4 பேர் கூப்பிடும்போது குதிரை முட்டை வாத்தியார் சொல்லி இவரை வச்சு கூப்பிடும்போது கூடவே குதிரை முட்டையோட குட்டி வாத்தியார் போகிறான்னு சொல்லி இவனையும் சேர்த்து கிண்டல் பண்ணுவாங்க. இதாலேயே அப்பா கூட போகிறதுக்கு அசிங்கப்படுறான். ஒரு மனுஷனோட நிறத்தை வரைச்சி எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. அப்பா கூட போகிறதுக்கு அசிங்கப்பட தொட்டு அவன் அப்பா கூட பேசுறது கூட கம்மியாக தான் பேசுவார். பேச கூட ஒரு பயந்து தான் பேசுவார். அப்படிப்பட்ட இதுதான் இந்த திரைப்படத்தில் ஜிவி பிரகாஷ் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. ஒரு பொண்ணை லவ் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பொண்ணு எனக்கு நீ செட் ஆக மாட்டேன் அப்படின்றா. ஏன் செட் ஆக மாட்டேன்னு சொல்லும்போது, சின்ன வயசுலேருந்து நம்ம லவ் பண்ணி நிற்குமே அப்படின்னு சொல்லும்போது, நான் சின்ன வயசில் லவ் பண்ணாலும் இப்போ நான் உன்னை கல்யாணம் கட்டிக்கிட்டா நான் உன் கூட வந்தால் கூட குதிரை முட்டை வாத்தியாரோட மருமக போகிறான்னு சொல்லிட்டு என்னை கிண்டல் பண்ணினே இருப்பாங்க. அதனால் நீ எனக்கு செட் ஆக மாட்டேன். இப்போ கூட நம்மளோட கல்யாணம் நிற்கிறதுக்கு காரணம் உங்கள் அப்பா தான். உங்கள் அப்பாவாலேயே நீ ஒரு நாள் நடுத்தூரில் நீ நிற்ப அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். கதாநாயகன் ஜிவி பிரகாஷ் நல்லா படிச்சிருக்காரு. அதனால் என்ன தெரியல, அவருக்கு இங்கே வேலை செட் ஆகலன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு பெங்களூர் போட்டு போயிடுறாரு. அவர் படிப்புக்கேற்ற வேலை அங்கே செட் பண்ணிக்கிறாரு. அவர் படிப்புக்கேற்ற வேலை ஒரு ஐடி கம்பெனி தான் செட் பண்ணுறாங்க வேலை. ஆனால் திடீர்னு கதாநாயகன் அவருக்கு கனவு அடிக்கடிக்கு வரும். அந்த கனவுல ஒரு அழகான பொண்ணு வரும். அந்த கனவுல பார்த்த பொண்ணு பெங்களூரில் சந்திக்கிறான். இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா, இதுதான் இந்த திரைப்படத்தோட மொத்த கதையும். ஆனால் இந்த திரைப்படத்தோட மொத்த கதையும் இதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு ஜாலியாகவே தான் கொண்டு போயிருக்காங்க படத்தை. நல்லா ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக எல்லாம் போகிறாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபு கூட இந்த திரைப்படம் காமெடியாக தான் போகுது. ஆனால் அந்த திரைப்படத்தை செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் சீன் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸில் அழாத யாருமே அழாமல் இருக்க மாட்டாங்க. அது ஃபேமிலி ஆடியன்ஸாலும் சரி, 2K கிட்ஸுக்கு ஆடிச்சாலும் சரி, யாராக இருந்தாலுமே ஜார்ஜ் மரியான் சொல்கிற அந்த கதை ஒரு மனுஷனுக்கு பாதிச்சு. ஏன்னா ஒரு யூத்து படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த யூத்து படத்தில் கூட பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் அப்பா அம்மாவை பற்றி நம்ம சொல்லும்போது அந்த கதையோட இதுவே மாறிட்டோம். ஸோ 2 பேர் 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரே மாதிரி இருந்தாலும் ஸோ ஒரே மாதிரி பேட்டர்ன் இல்லை. ஸோ அந்த செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் 20 நிமிஷம் அந்த கண்டென்ட் வேறு, இதில் சொல்லப்பட்ட கண்டென்ட் வேறு. ஸோ அதனால் இந்த திரைப்படம் ரொம்பவே நல்லா கொண்டு போயிருக்காங்க. அதாவது ஜார்ஜ் மரியா ஒரு டைலாக் சொல்லுவார், எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் சரி, எப்போ இது பண்ணாலும் சரி, இங்கேருந்து தான் நம்ம போனோம், இங்கேருந்து தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம போனோம், எந்த சூழ்நிலையும் இங்கேருந்து போனதை என்றைக்குமே நம்ம மறக்கக்கூடாது. அது ஒரு ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கதாநாயகியோட அப்பா தான் அப்பாஸ் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரொம்ப நாள் பொறுத்து கம்பேக் கொடுத்துருக்காரான்னு கேட்டிங்கன்னா, கம்பேக் கொடுத்துடலாம் நம்ம இதெல்லாம் கொடுக்கல. ஒரு சுமாராக அவருக்கு எப்போ பாரு ஒரு ரிச்சான கேட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த இதுலேயும் ஒரு ஹை சொசைட்டியான ஆள் உள்ள கதாநாயகியோட அப்பான்னு தான் கொடுத்துருக்காங்க அப்பாஸ். ஸோ அப்பாஸ் கேரக்டர் பெரிய சொல்லும்படியாக நடிப்பெல்லாம் இல்லை. இந்த படத்தோட நடிப்பு ஜிவி பிரகாஷ் இந்த எல்லா திரைப்படத்துலையும் அந்த அளவுக்கு சொல்லும்படியான நல்லா நடிச்சிருப்பாரா கேட்டால் கண்டிப்பாக நல்லா நடிச்சிருக்க மாட்டார். ஸோ இந்த திரைப்படத்தில் நேருக்கு மாற அப்படியே வேறு. ஜிவி பிரகாஷோட ஆக்டிங்ஸ் ரொம்பவே நல்லாவே அழகாக பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த திரைப்படத்தோட கதாநாயகன் படத்தோட உயிர் நாடு யாருன்னா ஜார்ஜ் மரியான் எல்லா படத்துலையுமே ரொம்ப அழகாக நல்லா கொண்டு போய்ப்பார். ஒவ்வொரு போர்ஷன்ஸும் அவர் கொடுத்த
ஸ்க்ரீனில் நல்லா அழகாக ப்ரெசென்ட் பண்ணிப்பார். ஆனால் இந்த திரைப்படத்தில் ஒரு ஃபுல் ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. அது சொல்லும்போது எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ், எக்ஸ்ட்ராடினரி அந்த மாதிரி நல்லா அழகாக பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டர் மனசுலேயே நிற்கிது. ஸோ இந்த திரைப்படத்தில் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த திரைப்படத்தில் அப்புறம் நம்ம என்ன சொன்னோம்னா நிறைய சீக்வன்ஸ் இருக்குது. குளத்துல, அதாவது ஆத்தங்கரைன்னு சொல்லுவாங்க. அந்த ஆத்தங்கரையில் வந்து நடிகர் அப்பாஸ் வந்து உட்காந்துருந்தோ ஜார்ஜ் மரியா குளிச்சுட்டு வந்து சொல்லும்போது உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுவோம். இவரும் நீங்களும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கீங்க அப்படின்னுவாரு. உடனே வந்து ஜார்ஜ் மரியனை பற்றி அவரை பற்றி சொல்லுவார். அவரை பற்றி சொன்னதுக்கப்புறம் தான் ஜனங்க தண்ணி ஆறாக ஓடும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஆகட்டும், நிறைய சீக்வன்ஸ் இந்த படத்தை சொல்லும்படியான சீக்வன்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்குது படத்தில். அப்புறம் இந்த திரைப்படத்தில் வந்து என்ன சொல்கிறதுன்னா, சப்பானிக்கு பிறந்த பையன் சப்பானியாக தான் இருப்பானோ, ஊனமாக தான் இருப்பானோ அப்படின்ட்டு அந்த சப்பானிக்கு பிறக்கும் போது ஒரு குழந்தை ஐயோ என் பையனுக்கு கால் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அதோட ஃபீலிங்கை முகத்தில் காட்டியிருப்பாங்க. ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. ஏன்னா ஜப்பானை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஜப்பானுக்கு பிறந்த பையனும் அப்படிதான் இருப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக நினைப்பாங்க. அது மாதிரி ஒரு சீக்வன்ஸ்ல இந்த திரைப்படத்தில் ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து வந்த கதையா வராத கதையா அப்படிங்கிற நிறைய படம் வந்துருச்சு. ஆனால் இப்போ இன்னமும் சபையில் கொஞ்ச காலமாக என்னன்னு தெரியல, அப்பா சென்டிமெண்ட் படம் தான் அதிகமாக வருது. ஒரு டைமில் வந்து அம்மா சென்டிமெண்ட் கதை தான் வரும். ஆனால் இந்த திரைப்படத்தில் என்னன்னு தெரியல, நேருக்குமாரா அப்பா சென்டிமெண்ட் தான் இப்போ சபையில் கொஞ்ச காலமாக வருது. ஓகேங்களா? ஸோ இந்த திரைப்படத்தில் அப்பா சென்டிமெண்ட் கதையாக இருந்தாலும் சொல்லப்பட்ட பேட்டர்ன் கண்டென்ட் வேறு. ஸோ வந்து நல்லாவே அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இந்த திரைப்படத்தில் இசை வந்து பிரமாதம்லாம் சொல்ல மாட்டேன், நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இசை வந்து ஜிவி பிரகாஷே போட்டிருக்கலாம். ஜஸ்டின் பிரபாகரன் இசையமைச்சிருக்காரு, ரொம்ப நல்லா அழகாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த திரைப்படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் மரியா ராஜன் இளஞ்செழியன் ரொம்ப அழகாக நல்லா பண்ணியிருக்காரு. அதாவது அவர் சொல்லப்பட்ட கதையை ரொம்ப ஸ்க்ரீன் பேல ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. இந்த படம் வந்து எல்லா ஆடியன்ஸுக்கும் கண்டிப்பாக வந்து கனெக்டிவிட்டி கண்டிப்பாக ஆகும். அதாவது 2K கிட்ஸ் ஆகட்டும், 80s ஆகட்டும், 90s ஆகட்டும். ஸோ எல்லாருமே ஒரு நல்ல பார்க்க வேண்டிய ஒரு நல்ல கருத்துள்ள படம். தியேட்டரில் போய் பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க.